அன்பார்ந்தவர்களே, இந்த பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு நாங்கள் வாசிக்கின்ற முதலாவது வாசகத்திற்கும் பதிலுரை பாடலுக்கும் இடையே உள்ள தொடர்பு மிகவும் ஆழமானது, மிகவும் அர்த்தமுள்ளது. இந்த திருப்பாடல் 66 வரலாற்று பின்னணியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், விவிலியத்திலே இருக்கின்ற ஒரு உற்சாகமான நன்றி பாடல்களில் ஒன்றாக இது கருதப்படுகின்றது. இந்த திருப்பாடலை எழுதியவர் யார் என்பது குறித்து தெளிவான பெயர் குறிப்பிடப்படவில்லை. எபிரேய விவிலியத்திலே இது வெறும் பாடல், திருப்பாடல் என்று மட்டுமே தலைப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் பல விவிலிய அறிஞர்களுடைய கருத்துப்படி இது தாவீது அரசர் அல்லது அவருக்கு பின் வந்த ஒரு அரசரால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. பாடலின் 2வது பகுதி, அதாவது வசனங்கள் 13 - 20 வரை, ஒரு தனி நபர் தனது வேண்டுதல் நிறைவேறியமைக்காக கோவிலில் பலி செலுத்தி நன்றி கூறுவது போல் இது அமைந்துள்ளது. எனவே ஒரு அரசர் அல்லது ஒரு தலைவரால் எழுதப்பட்டு பின்னர் சமூக வழிபாட்டிற்காக இந்த திருப்பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். மேலும் விவிலிய அறிஞர்களுடைய கருத்தின்படி இந்த திருப்பாடல் ஒரு மிகப்பெரிய தேசிய நெருக்கடியில் இருந்து இஸ்ரேல் மக்கள் விடுவிக்கப்பட்ட பிறகு எழுதப்பட்டுள்ளதாக கருதப்படுகின்றது. துல்லியமான காலம் தெரியவில்லை என்றாலும் அசீரிய அரசன் சனகெரிபு ஜெருசலேமை தாக்கிய பொழுது ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு முன் 701ஆம் ஆண்டு கடவுள் அற்புதமாக தடுத்து நிறுத்திய அந்த வரலாற்று நிகழ்வின் பின்னணியில் இது எழுதப்பட்டிருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. நெருப்பிலும் நீரிலும் நாங்கள் நடந்து வந்தோம், ஆனால் நீர் எங்களை வளம் நிறைந்த இடத்திற்கு அழைத்து வந்தீர் என்று வசனம் 12 சொல்லுவது நாடு சந்தித்த கடுமையான போரையும் அதன் பின் கிடைத்த வெற்றியையும் குறித்து காட்டுகின்றது. இந்த திருப்பாடல் எப்பொழுது பாடப்பட்டது என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த திருப்பாடல் 3 முக்கிய சூழல்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆலய வழிபாட்டிலே இஸ்ரேல் மக்கள் ஜெருசலேம் ஆலயத்தில் பெரும் திருவிழாக்களுக்காக, குறிப்பாக பாஸ்கா விழா அல்லது கூடார திருவிழா போன்ற விழாக்களுக்காக கூடும் பொழுது சமூகம் அடைந்த வெற்றிகளை கொண்டாட இது பாடப்பட்டது. பலி செலுத்தும் பொழுது ஒருவர் தனது தனிப்பட்ட வேண்டுதல் நிறைவேறிய பிறகு ஆலயத்திற்கு நேர்ச்சைகளை செலுத்த செல்லும் போது இந்த பாடலின் 2ஆம் பகுதியை சாட்சியமாக பாடுவார். விடுதலை பயணத்தை நினைவு கூறி இந்த பாடலை பாடுவார்கள். விதமாக செங்கடலை கடந்த நிகழ்வையும் யோர்தான் ஆற்றை கடந்த நிகழ்வையும் குறிப்பிட்டு இஸ்ரேல் மக்கள் தங்கள் விடுதலையின் வரலாற்றை போற்ற இந்த பாடலை பாடுவார்கள். அன்பானவர்களே, இந்த பெந்தகோஸ்து காலத்திற்கு இது ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதற்கு ஒரு வலுவான காரணம் உள்ளது. இன்று நாங்கள் வாசித்த முதலாவது வாசத்தோடு இது எவ்விதமாக தொடர்பு பட்டுள்ளது என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அனைத்துலகோரே என்ற எல்லைகளை கடந்த அந்த அழைப்பு முதல் வாசகத்திலே எவ்விதமாக நற்செய்தி ஜெருசலேமை தாண்டி சமாரியாவுக்கு சென்றதை கண்டோமோ, இந்த பதிலுரை பாடல் அதை அப்படியே எதிரொலிக்கின்றது. சமாரியர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட அந்த வேளையிலே பதிலுரை பாடல் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுவது பழைய ஏற்பாட்டிலே கொள்ளப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்திற்காக மட்டுமே உள்ளவர் அல்ல கடவுள். மாறாக அனைத்துலகிற்கும் உரிய கடவுள் இவர் என்பதை இது பறைசாற்றுகின்றது. கடவுளின் செயல்களை பாரீர், அவர் ஆற்றுகின்ற அடையாளங்களையும் அற்புதங்களையும் வியந்து பாடுகின்ற திருப்பாடல் முதலாவது வாசகத்திலே பிலிப்பு சமாரியாவிலே ஆற்றிய அரும்பெரும் செயல்களோடு இணைகின்றது. முடக்குவாதமுற்றோர் குணம் பெறுவதும் தீய ஆவிகள் விலகி செல்வதும் பதிலுரை பாடலிலே வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர், அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை என்பது மிக பொருத்தமான திருப்பாடல் ஆசிரியருடைய உணர்வு. புதிய ஏற்பாட்டு சூழலில் இது மனித வல்லமையால் இடம்பெற்ற ஒன்று அல்ல, மாறாக தூய ஆவியானவர் வழியாக நிகழ்கின்ற அற்புத அனுபவம். திருப்பாடல் 16வது வசனம் சொல்லுகின்ற
அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் என்பது சமாரியர்கள் தூய ஆவியை பெற்ற பிறகு அவர்கள் தங்களுக்குள் நடந்த மாற்றத்தை உலகிற்கு சாட்சியமாக சொல்லத் தொடங்கினர். ஒரு தனி மனிதனுடைய அல்லது ஒரு குழுவினுடைய, ஒரு இனத்தினுடைய வாழ்வில் கடவுள் செய்யும் மாற்றங்கள் அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே இதனுடைய சாரம்சமாகும். தகுதியற்ற ஒருவருக்கு காட்டப்படுகின்ற இறைவனுடைய தயவு, அதுவே அருள். இந்த பேரன்பு என்கின்ற இந்த வார்த்தை 20வது வசனத்திலே காணப்படுகின்ற தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றப் பெறுவாராக என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் தகுதியற்றவர்களாக கருதப்படுகின்ற மனிதர்கள் நமக்கு கடவுள் தம் பேரன்பை நமக்கு கொடையாக அளித்துள்ளார். தூய ஆவியை அவர் கொடுத்துள்ளார். இது இறைவனின் மாறாத பேரன்பின் வெளிப்பாடாகும். என்பவர்களே, முதலாவது வாசகத்திலே நாங்கள் காணுகின்ற சமாரியாவிலே நற்செய்தி அறிவிக்கப்பட்ட இந்த வரலாற்று நிகழ்வு இந்த பதிலுரை பாடலின் வழியாக வழிபாடாக மாறுகிறது. சமாரியாவில் நடந்த இந்த புதுமை இன்றும் அனைத்துலகிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த பதிலுரை பாடல் நமக்கு உணர்த்தி நிற்கிறது. என்பவர்களே, கிறிஸ்தவம் என்பது ஒரு மனித மட்டத்திலே மனித முயற்சியினால் வாழப்படுகின்ற ஒரு வாழ்வு கிடையாது. அது ஒரு மேற்புல சூப்பர் நேச்சுரல் வல்லமையினால் வாழப்படுகின்ற ஒரு வாழ்வு. இயேசுவின் உயிர் தெழுதலில் தொடங்கி தூய ஆவியாரின் வருகை வரை அனைத்தும் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட இறைவனின் வல்லமையாலே நிகழ்ந்துள்ளன. நற்செய்தியை நம்புவோர் மீட்பு பெறுவர் என்பது தூய ஆவியின் பொழிவால் மட்டுமே உறுதி செய்யப்படுகின்றது. ஆகவே மீட்படைய வேண்டியவருடைய தகமை என்னவென்று சொல்லி பார்த்தால், அவர்கள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகமை, அவர்கள் நற்செய்தியை நம்புவது, ஏற்றுக்கொள்வது, அது மட்டுமே. அவை கிறிஸ்தவம் என்பது ஒரு தத்துவத்தை ஏற்பதை போல ஏற்பது அல்ல, மாறாக ஒரு நபரை, இயேசு ஆண்டவரை, அவரை மனதார ஏற்று அனுபவிப்பது. இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்ட வேளையிலே தூய ஆவியார் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றார். இதுவேதான் கிறிஸ்தவம் என்பது வெறும் மதம் அல்ல, அது உயிருள்ள இறைவனின் செயல் என்பதற்கு சான்றாக மாறுகின்றது. எல்லா மக்களும் உம்மை பணிந்திடுவர் என்ற திருப்பாடலின் 4வது வரி சமாரியர்கள் தூய ஆவியை பெற்ற பொழுது நிறைவேற தொடங்குகிறது. பரம எதிரிகளாக இருந்த யூதர்களும் சமாரியர்களும் ஒன்றாக இணைந்து கடவுளை புகழ்வது என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு அல்ல. அது தூய ஆவியார் இதயங்களில் நிகழ்த்துகின்ற ஒரு மேற்புல மாற்றம், சூப்பர் நேச்சுரல் சேஞ்ச். என்பவர்களே, சுருக்கமாக சொல்வதென்றால், கிறிஸ்தவம் என்பது ஒரு சாதாரண மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு சாதாரண மதம் என்றால் அதிலே ஆவியாரின் அருள் பொழிவுக்கோ புதுமைகளுக்கோ இடம் இருக்காது. திருத்தூதர் பணிகள் நமக்கு சொல்வதை போல உயிர் தழுதல் என்பது இயற்கையை வென்றது. தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு உறுதிப்படுத்தும் சக்தி மேற்புல வல்லமையின் அனுபவம். மீட்பும் பெரும் மகிழ்ச்சியும் மனித ஆற்றலால், மனித முயற்சியால் எட்ட முடியாதது. ஆகவே பெந்தெகோஸ்து திருவிழா நெருங்கி வருகின்ற இந்த வேளையிலே இந்த கிறிஸ்தவத்தின் மேற்புல வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவர் எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் திருச்சபையின் வாழ்விலும் ஒரு புதிய எழுச்சியை தர, அந்த எழுச்சி ஒரு அனுபவமாக மாற நம்மை அழைத்து நிற்கின்றது. இன்றைய நாளுக்கான 2வது வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய 1வது திருமுகத்தில் இருந்து எடுக்கப்படுகின்றது. பேதுரு இந்த திருமுகத்தை எழுதிய பொழுது கிறிஸ்தவர்கள் ரோமை பேரரசில் கடுமையான துன்புறுத்தல்களை சந்தித்து வந்த ஒரு காலம் இது. சமூகத்தால் அவர்கள் நாத்திகர்கள் என்றும் விசித்திரமானவர்கள் என்றும் ஏளனம் செய்யப்பட்டார்கள். இந்த சூழலில் தான் ஏன் இவ்வளவு துன்பங்களுக்கு இடையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டவர்களுக்கு பணிவோடும் மரியாதையோடும் விடையளிக்க சொல்கின்றார் பேதுரு.
கிறிஸ்தவம் என்பது ஒரு தத்துவ போதனை அல்ல. அது மனித இயல்பில் இருந்து ஆவிக்குரிய இயல்பிற்கு மாறுகின்ற ஒரு மேற்புள்ள புரட்சி. இந்த மாற்றம் தான் ஒரு விசுவாசியை தான் பெற்ற மீட்பை பற்றி பிறருக்கு விளக்கம் கொடுக்க தோன்றுகின்றது. கிறிஸ்தவம் என்பது ஒரு வெறும் மனித மதம் அல்ல, அது மேற்புள்ள யதார்த்தம் என்பதை இந்த 2வது வாசகம் இன்னும் ஆழமாக உறுதிப்படுத்துகின்றது. இதை நாங்கள் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இயல்புக்கும் ஆவிக்கும் உரிய வேறுபாட்டை பற்றி இந்த வாசகம் எங்களுக்கு முக்கியமாக விளக்குகிறது. மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார், எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராக உயிர் பெற்றெழுந்தார் என்பது மனித இயல்போடு இருந்த மீது தூய ஆவியானவர் பொழியப்பட்ட தருணத்திலே ஆவிக்குரிய இயல்புள்ளவர்களாக நாங்கள் உயர்த்தப்படுகின்றோம். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்பதிலிருந்து ஆரம்பிக்கின்ற மாற்றம் இது. விதமாக இயேசுவினுடைய இறந்த உடல் மீண்டும் உயிர் வருவது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, அது ஒரு புதிய ஆவிக்குரிய இயல்பிற்கு மாறுகின்ற மேலதிக நிகழ்வு. ஆகவே கிறிஸ்தவம் என்பது ஒரு மனிதனை வெறுமனே நல்லவனாக மாற்றுவது அல்ல, மாறாக அவனை ஆவிக்குரிய மனிதனாக, ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங்காக மாற்றுகின்ற ஒரு அனுபவம். தொடர்ந்து பேதுரு கூறக்கூடிய வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். எதிர்நோக்கி இருப்பதற்கான விளக்கத்தை கேட்பவர்களுக்கு விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற மகிழ்ச்சியின் எதிர்நோக்கின் காரணம் என்ன, இவை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி யாராவது உங்களிடம் கேட்டால் இதற்கான பதில் இது மனித மட்டத்திலே மனிதர்களுடைய வல்லமையினால் எம்மால் நடந்தேறுகின்ற ஒரு விடயம் அல்ல, மாறாக நம்மில் வாழுகின்ற தூய ஆவியின் செயல். அந்த தூய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் நாங்கள் இயேசுவை மட்டுமே ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி மனதார நம்பி வாயால் அறிக்கையிடுவதால் நாம் தூய ஆவியை பெற்றிருக்கின்றோம். அந்த தூய ஆவியின் அருள் பொழிவு எங்களுக்கு கிடைத்துள்ளதால் தான் இத்தனை மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில், இத்தனை ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றது என்ற பதிலை, அந்த விடையை அளிக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று பேதுரு அறிவுறுத்தி நிற்கின்றார். அது மட்டுமல்ல, இவ்விதமாக பதிலளிக்கும் பொழுது நீங்கள் பணிவோடும் மரியாதையோடும் விடையளிக்குமாறும் பேதுரு அறிவுறுத்தி நிற்கின்றார். பேதுருவினுடைய இந்த வரி கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு மிகச்சிறந்த நடைமுறை சாட்சியத்தை எடுத்துரைக்கிறது. தூய ஆவியாரால் வழி நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்வு என்பது வெறும் வாய் வார்த்தை அல்ல, அது ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த இருப்பிலும் வெளிப்பட வேண்டிய ஒரு யதார்த்தம். உங்கள் உள்ளத்திலே கிறிஸ்துவை ஆண்டவராக கொள்ளுங்கள் என்பது அந்த மாற்றத்தின் தொடக்கம். இந்த மாற்றம் அகத்தில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அந்த கெரிக்மா என்று சொல்லுகின்ற அந்த நற்செய்தியை பூரணமாக நம்புகின்ற வேளையிலே தூய ஆவியானவர் முற்றிலும் இலவச கொடையாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற தருணத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத அமைதியையும் மகிழ்ச்சியையும், என் எதிரிகளை கூட நேசிக்கின்ற அளவிற்கான அந்த அன்பையும் நீங்கள் பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆசீர்வாதமுள்ள மனிதர்களாக, உங்களுடைய தேவைகள் நிறைவேறுவது மட்டுமல்ல, நீங்கள் பலருக்கு ஆசீர்வாதம் உள்ள மனிதர்களாக மாறும் பொழுது இது ஏன், எப்படி என்று மக்கள் உங்களை பார்த்து கேட்கின்ற தருணத்திலே இவை அனைத்தும் நடந்தது நம்முடைய திறமையால் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசுவினால், தூய ஆவியினால், தந்தையாகிய இறைவனினால் என்ற விளக்கத்தை நீங்கள் வழங்க வேண்டும். இதை நானே சாதித்தேன் என்ற அகந்தை இல்லாமல் இவை அனைத்தும் இறைவனின் தாராள கொடை என்று தாழ்ச்சியோடும் மரியாதையோடும் பதில் சொல்ல வேண்டும் என்று பேதுரு அறிவுறுத்தி
உயர்த்தி நிற்கின்றார். இந்த வாழ்க்கை சாட்சியம் என்பது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே 1000 மறையுரைகளை விட வலிமையானது. கிறிஸ்தவத்தின் இந்த ரகசியத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அதை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது நாம் எதையாவது செய்வதை பற்றியது அல்ல, மாறாக கடவுள் நமக்காக எதை செய்திருக்கிறார் என்பதை பற்றியது. நான் அல்ல, எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவே இவை அனைத்திற்கும் காரணம் என்பது இந்த கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம். நாம் நம்முடைய சொந்த பலத்தினால் அன்பு செய்யவோ மன்னிக்கவோ முயற்சி எடுக்கின்ற பல தருணங்களிலே நாங்கள் தோற்று போகின்றோம். ஆனால் ஆண்டவரே, இது என்னால் முடியாது, எனக்குள் இருக்கும் நீர் இதை செய்யும் என்று சரணடையும் பொழுது அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு தானாகவே மலர்கிறது. இதுதான் அந்த சுய முயற்சியற்ற ரகசியம். கிருபை என்பது இறைவனுடைய அருள் என்பது தகுதியற்றவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இறைவனின் தயவு. விதமாக சமாரியர்கள் தூய ஆவியை பெற எந்த தவமும் செய்யவில்லையோ அவர்கள் செய்தது எல்லாம் இறை வார்த்தையை கேட்டார்கள், பிலிப்பு அறிவித்த இறை வார்த்தையை கேட்டார்கள், நம்பினார்கள். திருத்தூதர்கள் வந்து கரங்களை விரித்து செபித்த வேளையிலே தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். கடவுளின் பேரருள் என்பது ஒரு மேற்புல சூப்பர்நேச்சுரல் அனுபவம். அந்த மேற்புல அனுபவம் எங்களுக்குள்ளே பாய்கின்ற பொழுது அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எங்கள் வாழ்க்கையிலே தானாக மிளிரத் தொடங்குகின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், இந்த ரகசியம் இன்றைய நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ரகசியம். இது நம்மால் ஆனது அல்ல, இது கடவுளின் கொடை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெளிவு ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் எதற்கும் கவலைப்பட மாட்டார். ஏனெனில் பொறுப்பு அனைத்தும் அந்த பெரியவரிடம், ஆண்டவரிடம், தூய ஆவியானவரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இந்த பெந்தெகோஸ்து காலத்தை, தூய ஆவியினுடைய வருகையை நெருங்கி செல்கின்ற இந்த வேளையிலே இந்த ரகசியத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்வது மட்டுமல்ல, நாம் அனுபவிக்க தொடங்க வேண்டும்.